ஓம் நம சிவாய. சுவாமி அவருக்கு தீர்க்க ஆயுசா சம்பந்தம், அதாவது சம்பத்து பிள்ளை குழந்தை பாக்கியம் வரணும். அடுத்த வந்துடும். அதனால் அவருடைய பிரச்சனைகள்லாம் எல்லாம் சாமி வந்து அண்ணாமலையாரில் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் நல்ல சுமூகமாக நடக்கணும். வீக்கெண்டு வந்து அறக்கட்டளை வந்து வளர்ச்சி அடையணும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சன்னியாசினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம முதல்ல வாங்கிட்டு தான் இந்த அன்னதானத்தை தொடங்குகிறோம். இப்போ வீக்கெண்டு சார்பாக அண்ணாமலையார் சாட்சியாக இருந்து இந்த அன்னதானத்தை வீக்கெண்டு அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்லாம் வந்திருக்காங்க. அவர்களுடைய சார்பில் இந்த அன்னதானத்தை தொடங்கி வைக்க அண்ணாமலையாரை வேண்டிக் கொள்கிறோம். சாமிக்கு கொடுங்க. சாமி கொடுங்க. அவர் கையில் முனைங்க சாமி. ஐயா முன்னாடி பச்சடி, வெங்காய பச்சடி தண்ணி பாட்டில் வெங்காய பச்சடி, சிப்ஸ் வச்சாச்சா? பச்சடி வாங்கிங்க ஐயா, பச்சடி வாங்கிங்க. வெங்காய பச்சடி எல்லாருக்குமே இருக்கு. வரிசையா தயவு செய்து வரிசையில் வாங்க. எல்லாருக்குமே இருக்கு. சாமி சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கா சொல்லுங்க. டேஸ்ட் நல்லா இருக்கா சொல்லுங்க. சரி வாங்க ஜல்தி எல்லாம் வாங்க. அன்னதானம் போஜனம் ஃப்ரீ போஜனம், ஃப்ரீ மீல்ஸ் போஜனம். வாங்க. அவ்வளோதான். வணக்கம். நல்லா சத்தமாக பேசுங்க. உங்கள் பேர்? பாலாஜி. ஏற்கனவே நேர்முகாணல் கண்டிருக்கோம். நல்ல ஆன்மா தினசரி கிரிவலப்பாதையிலையோ டவுன்லேயோ எங்கேயோ ஒரு ஏரியாவில் நாம் வந்து பார்த்துடுறோம். சந்திக்கிறோம். அண்ணாமலை ஏதாவது ஒரு இடத்துல உங்களை என்ன சந்திக்கிறேன். இன்னைக்கு வந்து உங்களை தப்பிக்க பார்த்தீங்க. நான் அதே பாதையில தான் இருக்கேன். ஆமா, எஸ்கேப் ஆகி லிஃப்ட் கேட்டுக்க எதிர்க்க வர்றவங்கிட்ட. ஆமா, வந்து பார்த்துட்டு காணாம போய் அப்படி பிடிச்சிட்ட பாருங்க. அண்ணாமலை உங்களை காட்டி கொடுத்துட்டாரு. சரி. என்ன நடந்துக்குது சொல்லுங்க. நம்மால் முடியும் அறக்கட்டளை போதும் எல்லா இது பூஜை எல்லாம் நல்லபடியா எல்லாம் நடக்கும். இன்னைக்கு என்ன கிடைச்சது உங்களுக்கு? இன்னைக்கு எல்லாம் இது பிரிஞ்சி சாதம், இது எல்லாமே சொல்லுங்க. வஸ்திரதானம், காணிக்கை எல்லாம். வெங்காய பச்சடி நல்லா இருந்துச்சா? நல்லா அருமையா இருந்துச்சு. வேற என்ன உருளைக்கிழங்கு சிப்ஸ் கொடுத்தாங்களா? நல்லா இருந்துச்சா? சாப்பிட டேஸ்ட் நல்லா இருந்துச்சா? அருமையா இருந்தது, சிறப்பா இருந்தது. தொடர்ந்து வாங்க. அடியார்களுக்கு சொல்லி கூப்பிட்டு வாங்க. சிறப்பாக நடத்தணும். எல்லாருடைய ஒத்துழைப்பு நமக்கு வேணும். அதை விட அண்ணாமலையார் அருள் நமக்கு எல்லாருக்கும் வரணும். சரியா? நன்றி சிவா. நம்ம சிவா. அண்ணாமலையார் அன்னதானமானது 3வது மாதம் வீக்கெண்டு நம்மால் முடியும் அறக்கட்டளையின் சார்பாக 3வது மாதம் வெகு சிறப்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து அன்னதானத்தை பெற்றுச் செல்கிறார்கள். அவருக்கெல்லாம் வெஜிடபிள் புலவு, சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு, தயிர் பச்சடி, அதாவது வெங்காய பச்சடி. ஐயா வெங்காய பச்சடி இருக்கா? ரைட், ஓகே. நல்லா சாப்பிடுங்க. வெங்காய பச்சடி, தண்ணி பாட்டில் 1/2 லிட்டர் பாட்டில் இதையும் வந்து கொடுக்குறோம். அண்ணாமலையார் இந்த சேவை செய்வதற்காக அருள் புரிஞ்சதுக்கு அனைவருக்குமே இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதன்படி பொருள் கொடுத்தவர்கள், பணம் கொடுத்து உதவியவர்கள் மற்றும் ஏனைய பயனாளிகள் அனைவருக்குமே இந்த அண்ணாமலையாருடைய அருள் சென்று சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். இதன் வழியாக நம்மால் முடியும் அறக்கட்டளை உறுதுணையாக ஒரு சேவையை இன்று 3வது மாத அன்னதானமாக நடந்து கொண்டிருக்கிறது. வாங்க, எல்லாம் திருப்தியாக வாங்கிக்கிங்க. திருப்தியாக கொடுக்குப்பா. வாங்க
வாங்க. நேரமாக நீண்ட கியூ வரிசை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது அண்ணாமலையார் பிரசாதத்தை வாங்கி செல்வதற்கு மக்கள் திரளாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கிரிவலம் செல்பவர்கள் மற்றும் ஏனைய மக்களும் இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். வாங்க சாப்பிட வாங்க ஐயா, வாங்க எல்லாருமே வாங்க, அனைவருக்கும் இருக்க வந்து சாப்பிட்டு போங்க. வீக்கெண்டு நம்மால் முடியும் அறக்கட்டளை நேயர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நண்பரை வந்து நாம் வந்து பேட்டி எடுக்கிறோம். இவர் யாருன்னா கிட்டத்தட்ட ஒரு நீண்டகால நண்பர் மட்டுமல்ல, எங்களுடைய வீக்கெண்டு அங்கத்தின் உறுப்பினராக கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக எங்களோட தலைமை சமையல் மாஸ்டர், சமையல் கலைஞர். அவர் கைப்பட்டால் எப்பேற்பட்ட ஒரு சுவை வந்து தேவாமிர்தம் மாதிரி இருக்கும் அந்த சாப்பாடு. அதை பற்றி நேர்காணலை அவரை இப்போ நம்ம சந்திப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நமசிவாய வணக்கம். திருவண்ணாமலையில் நினைத்தாலே முத்து தர அண்ணாமலையார் வலம் வரும் மண்ணிலே ஆன்மீக பக்தர்களுக்கு அன்றாடம் அறுசுவை உணவாக 22 ஆண்டுகாலமாக தென்கரையிலும் வடகரையிலும் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அன்னதானம் நினைத்தாலே முத்திதர் அண்ணாமலையாருக்கு அன்றாடம் வரும் பக்தர்களுக்கு உணவருந்து சீரோடு சிறப்போடு மன மகிழ்ச்சியை அள்ளி தருகின்ற வாய்ப்பை அண்ணாமலையார் எங்களுக்கு வாரி வழங்கியிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து 22 ஆண்டுகளாக பணி நிறைவோடு மகிழ்ச்சியோடு மற்றவர்களுடைய மகிழ்ச்சியோடும் பகிர்ந்து கொண்டு எல்லாம் அல்ல இறைவன் பசி ஆற்றுவதற்கு உணவாக நாங்கள் அளித்து கொண்டிருக்கின்றோம். இதை போன்று மீண்டும் மக்களுக்கு சேவை செய்வதற்கு உங்களுடைய அருளையும் ஒத்துழைப்பையும் எங்களுக்கு ஊக்கமாக கொடுத்து வலுவையும் கொடுத்து எங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியை ஊட்ட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் அண்ணாமலையாரை வேண்டுகின்றோம். மீண்டும் மீண்டும் ஐயா உங்க பேரு? என் பெயர் சுந்தரமூர்த்தி, சமையல் கான்ட்ராக்டர், நல்லவன்பாளையம், திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை ஒன்றியம். நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க, நிறைவு என்பதே நமக்கு இல்லை, கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த நிறைவு என்பதே இல்லை. ஆயுள் உள்ள வரைக்கும், உடல்ல பலம் உள்ள வரைக்கும் மக்களுடைய ஒத்துழைப்பு, அவர்களை பொருள் உதவி போன இது போல பாதுகாக்கிறவங்க நமக்கு வந்து வீக்கெண்டு அறக்கட்டளை வளர்ச்சிக்கும் அன்னதானத்திற்கும் தொடர்ந்து ஊக்கம் கொடுக்குற வகையில் பொருள் உதவியாக கொடுக்கணும். உங்களுடைய பணி வந்து சாதாரண விஷயம் இல்லை. கிராமங்களில் நம்ம வந்து ஒரே நேர்கோட்டில் அமைந்த பஞ்சபூத திருத்தலங்களில் அதில் மகிமைநாதீஸ்வரருக்கு சிவராத்திரி அன்னைக்கு விடிய சாப்பாடு போட்டோம், ஞாபகம் இருக்கா? அது வந்து உங்கள் கையால் தான் நடந்தது. மக்கள் வந்து சாப்பாடே வேணான்னு விடிய சாப்பாடு போட்டு விடிஞ்சும் போட்ட பிறகு சாப்பாடு கண்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு சேவையை நீங்கள் அந்த இடத்துல வந்து செஞ்சீங்க. வடை பாயசத்தோட சாப்பாடு இலையை உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அண்டாங்குண்டாலாம் வாங்கிட்டு போனாங்க ஜனங்க விடிய. அதுபோல் ஒரு நிறைந்த சேவையை நம்ம தொடர்ந்து செய்யணும். நீங்களும் அதுக்கு வந்து தொடர்ந்து எவ்வித ஒரு கருத்து மாறுபாடுகள் நமக்குள்ளார வந்தாலும் அது தொடர்ந்து அண்ணாமலையார் நமக்கு வந்து சேவை செய்வதற்கு உங்களுக்கும் வந்து அருள் பலமும் பொருட்பலமும் நிறைவும் வந்து தரணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நமசிவாயம். திருச்சிற்றம்பலம். நன்றி. அம்மா எல்லா ஐட்டமும் வந்துச்சா? அம்மா எல்லா ஐட்டமும் வந்துச்சா? தண்ணி சாப்பாடு, தயிர் பச்சடி, பாவுந்தியா நல்லா இருக்குங்களா? சார் என்ன ஊருங்க நீங்கள்? திருவண்ணாமலையாவா? காஞ்சிபுரமா? இங்கே கடலாடி காஞ்சியா? நல்லா இருக்கா சாப்பாடு? சாப்பிட்டு சொல்லுங்கள். சாப்பாடு சூப்பராக இருக்குதா? நல்லா இருக்கா? அருமையாக இருக்கா? நீங்கள் எப்படிமா இருக்கு? ரைட், நன்றி. ஐயா நமஸ்காரம், வணக்கம். அதாவது தூத்துக்குடியிலேருந்து வாரம் வந்து போயிட்டு இருந்தீங்க. இப்போ அறக்கட்டளையினுடைய ஒரு உறுப்பினர் அங்கத்தினராகவும் ஆயிட்டீங்க. சொல்லுங்கள், உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். இது மகாபெரிய பாக்கியம். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நம்ம வாரி வழங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெருமான் அருளியுள்ளார். இதில் அனைத்து மக்களும் பங்கெடுத்து அவருடைய அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க. இப்போ இதை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு விண்ணப்பம் வைக்கிறீங்க? இந்த மகாபெரும் பாக்கியத்தில் அவர்களும் தங்களால் முடிந்ததை கொடுத்து இணைந்து அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க. சாப்பாடு நல்லா இருக்கு. பாவந்தியா? தமிழ் தெரியுமா? தமிழ் யாருக்கு தெரியும்? என்ன ஊருங்க ஐயா நீங்க? எங்க? திருப்பூரா? திருப்பூர். சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க, திருத்திக்கலாம். சரி. பிது தர்ப்பணம் வீக்கெண்டு அறக்கட்டளை, நம்மளுடைய அறக்கட்டளை நம்மால் முடியும். சொல்லுங்க. நம்மால் முடியும்ன்ற அறக்கட்டளை சார்பில் அமாவாசையில் போடுறோன்னு சொன்னால் பிதுர் தர்ப்பணம்.
பௌர்ணமியில இங்கே காலைல மாரி போகிற அளவுக்கு சோறு இங்கே கிடைக்குது. அதனால நாங்கள் மாற்றி ஒரு திட்டத்தை, எங்களுடைய திட்டத்தை மாற்றி ஒரு சோறு கூட கீழே வேஸ்ட்டை பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த சாப்பாட்டு பேரில் தான் உங்கள் பேர் எழுதியிருக்கு. ஒவ்வொரு அரிசியின் பேர்லையும் உங்கள் பேர் எழுதியிருக்கு. இன்றைக்கி ஒரு அரிசி உங்கள் வாய்க்குள்ளார போகுதுன்னா அந்த அரிசி இன்னைக்கு உங்கள் வயிற்றுக்குள்ளார போகணுன்னு அந்த அரிசி பேரில் உங்கள் பேர் எழுதியிருக்கு. அதுதான் இதில் கொடுத்தவங்க எல்லாருக்குமே புண்ணியம் தான். அதனால் வந்து அமாவாசை அன்னைக்கு பிது தர்ப்பமாக இதை கொடுக்குறோம். சரிதானங்களா? சிறப்பாக இருக்கு. நல்லா இருக்காம்மா? சாப்பாடு நல்லா இருக்கா? ஐயா பாகுந்தியா మంచి బాగుందియా సుమారా? సరే. ఏమి ఊరు? నేటివ్ ఆంధ్రావే. తెలంగాణ ఆంధ్రావా? విచ్ ప్లేస్ ஆந்திராவில்? ராவுலபால். சரி, சாப்பிடுங்க. உங்களுக்கு நீங்கள் லோக்கலா? தன்கனி. சரி. తెలుగు బాగుందియా? వీకెండ్ ట్రస్ట్ నేమ్ వీకెండ్ చెప్పండి. వీకెండ్ சொல்லுங்க. எஸ். நமஸ்காரம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்கள் பேர்? வணக்கங்க, என் பேர் ஏழுமலைங்க. இங்கே திருவண்ணாமலை என்ன பணியில் இருக்கீங்க? திருவண்ணாமலையில் நம்ம வந்து அகர்வால் ஸ்வீட் பேக்கரி உரிமையாளர், அதான் குரூப் ஆஃப் கம்பெனி. இப்போ சாப்பாடு இன்னைக்கு போட்டிருக்க உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்போட நீங்கள் ஒரு ஆமாங்க, எல்லாருடைய ஒத்துழைப்போட நம்ம வீக்கெண்ட் ட்ரஸ்டினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய ஒத்துழைப்பு. நீங்கள் அதில் ஒரு உறுப்பினராக இருக்கீங்க. இருக்கிறோம். அதை சொல்லுங்க. இருக்கிறீங்க. எல்லாருடைய பொருள் நம்ம கிட்டையும் வாங்குறோம், பப்ளிக்கிட்டையும் வாங்குறோம், வாங்கி தான் எல்லாருடைய வியாபாரிகிட்டையும் போய் கேட்குறோம். அவங்கவுங்க விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க. அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து வெஜிடபிள் புலவு என்னென்ன கொடுக்குறீங்க? வெஜிடபிள் புலவு போட்டோம், உருளைக்கிழங்கு சிப்ஸ் கொடுத்தோம். சரி. அப்புறம் அது உங்கள் பேக்கரியிலேருந்து வந்தது. சரி. நல்லா இன்புற்று சாப்பிடணும். அவன் வந்து வெங்காய பச்சடி கொடுக்குறாங்க. தண்ணி எவ்வளோ பாட்டில் கொடுக்குறோம்? எவ்வளோ? 1/2 லிட்டர் பாட்டில். 1/2 லிட்டர் பாட்டில். சரி. சந்தோஷமா சாப்பிட்றாங்களா எல்லாரும்? திருப்தியாக? நம்ம போட்டதே சாதம் பத்தல, மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. சரி, அடுத்த முறை வந்து இன்னும் நிறைய கொடுக்கணும். அண்ணாமலையார் கொடுத்தா மக்கள் கொடுத்தாங்கன்னா இன்னும் விடிய கூட போடலாம். மகிழ்ச்சிங்க. நன்றி. நமஸ்காரம் சார். சாப்பாடு நல்லா இருக்கா சார்? பாகுந்தியா? தமிழ் சாப்பாடு நல்லா இருக்குங்களா? எல்லாம் ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட் பாருங்க. ரெகுலராக வரணும். அமாவாசை நாங்கள் இனிமேல் கூப்பிட மாட்டோம். அமாவாசைனா வந்துடணும் கீழே. நாளைக்கு ஒரு அதிகாரியாக வந்தால் எங்களுக்கெல்லாம் நாளைக்கு நினச்சி பார்க்க மாட்டீங்களா? எங்களுக்கு அறக்கட்டளை ட்ரஸ்ட்டுக்கு ஐஏஎஸ் அதிகாரி நாளைக்கு வந்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம அறக்கட்டளை நினச்சி பாருங்கள். ஏதாவது உதவி அந்த நேரத்தில் செய்யுங்க. சரியா? மகிழ்ச்சி. தேங்க்யூ. வீக்கெண்டு சொல்லுங்கள். நம்மால் முடியும் சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள். நம்மால் முடியும். அது வந்து ஒரு நம்பிக்கையினுடைய இதாக தான் எல்லாருக்கும் ஒரு அதாவது ஊக்கம் கொடுக்கறதாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்காகவும் எல்லாமே ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக இதை செய்கிறோம். நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். எதிர்காலத்தில் மதியான உணவும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு திட்டமிட்டுருக்குறோம். பசிக்கிறவங்க யாராக இருந்தாலும் மதியான உணவு நம்ம அறக்கட்டளை உள்ளார நடக்கும், உட்கார வச்சு போடுவோம். அந்த டைமில் சாம்பார் ரசம் மோரோட பொரியலோட உட்கார வச்சு இலை போட்டு திட்டமிட்டுருக்குறோம். சாமி உத்தரவு கொடுத்தாருன்னா அதையும் செய்வோம். நல்லதா? சாப்பிடுங்க. நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க. டேஸ்ட்லாம் நல்லா இருக்கா? டேஸ்ட் ஓகேவா? சார் டேஸ்ட் ஓகேவா? வேண்டவங்க வாங்கிக்க. திருப்பி சாப்பாடு இருக்கு, சாப்பாடு நிறையா இருக்கு. சாப்பாடு வேண்டுற அளவு போடுங்க. நல்லா திருப்தியாக போடுங்க சார். போஜனம் சாமி பிரசாதம். வாங்க. அதான் சரி, நல்லது. ஐயா சாப்பிடுங்க. சாப்பிட்டு போங்க. இதுமாரி பிளெயின் வந்து பிளேட் வந்து பிளெயினாக இருக்கணும். சாப்பிட்டு வெறும் பிளேட் தான் போடணும். எல்லோரும் சுத்தமாக சாப்பிடுங்க ஐயா. தயவு செஞ்சு வேண்டதை வாங்கிக்கோங்க. ஒரு பறிக்க கூட கீழே வேஸ்டேஜ் ஆகக்கூடாது. ஆகக்கூடாது. ஜனங்க வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்டு போங்க. அதனால தான் அமாவாசை போகிறோம், பௌர்ணமியில் போடாமல். முடிஞ்சிச்சா? அதோட தீர்ந்துடுச்சா?